பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோயின்றது வந்துட்டு பரவலா நெறைய பேருக்கு வந்து வரத பார்க்குறோம் இப்போ. ஒரு நடுத்தர வயது இருக்கிற நெறைய பேருக்கு வந்துட்டு மார்பக புற்றுநோய் வருது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது அவங்களோட மூதாதையர்லேருந்தே கூட நெறைய பேருக்கு, அதாவது அம்மாவோட அத்தை அத்தை சொந்தத்தில இருக்கிறவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்தாலும் இந்த பொண்ணுக்கு வருது. இதுமாரி அம்மா சைட்லேருந்து யாருக்காவது மார்பக புற்றுநோய் இல்லை அம்மாக்கே கூட வருதுனாலும் அதிகம் வரத்துக்கான வந்து வாய்ப்புகள் அதிகம் தான். வந்துடும், கண்டிப்பாக வரும்லாம் சொல்ல முடியாது, வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, நம்ம முன்னோர்களுக்கு இருக்குது அந்த மாதிரின்னு தெரிஞ்சு நம்ம வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்காம நிறைய பெண்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்காத இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிஜமாவே அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து இயற்கையாக சுரக்கிறது. ஒரு குழந்தை பிறந்த உடனே இயற்கையாக வந்து தாய்ப்பால் சுரக்கிறது வந்து ஒரு இயற்கை. ஆனால் அந்த இயற்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க வேணான்னு சொல்லி. ஒரு ஹார்மோன் இயற்கையாக இருக்கிறத வந்துட்டு அவங்க வந்துட்டு வேணான்னு தடுக்கும் பொழுது இது வாய்ப்புகள் அதிகமாக வருது. இப்போ வந்து குழந்தை பிறப்பை கூட பார்த்திங்கன்னா, நிறைய பேர் குழந்தை வராமல் இருக்கிறதுக்கு வந்து கருத்தடை மாத்திரைகளெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் கூட தவறுதலான ஒன்று தான். அது கூட வந்து வாய்ப்புகள் அதிகமாக ஆக்கும். குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் இருக்குன்றவரோ தாய்க்குமே அது ஆரோக்கியம் கண்டிப்பாக. ஆனால் அதை எவ்வளோ பேர் வந்து அதை வேறு மாதிரி ஒரு சிந்தனை கொண்டு போய் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு மார்பக புற்றுநோய் வருது. குடும்பம் வரைக்கும் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு வரைக்குமே தாய்ப்பால் கொடுக்கறது, 3 வயசு கூட கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து தாய்க்குமே வந்து அது பாதுகாப்பானதுன்னு சொல்லலாம். தாய்ப்பால் கொடுத்த ஒரு தாய்க்கு வந்துட்டு மார்பக புற்றுநோய் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒரு தாய்மாரும் வந்து இதை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. அப்படி தெரிஞ்சுக்கலைன்னா கூட அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த தாயாக ஆக போகிற அந்த பெண்ணுக்கு வந்துட்டு இதை பற்றின அறிவை வந்து சொல்லணும். இப்போ ஜென்ரலாகவே வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கர்ப்பிணி பெண் வந்துட்டு தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லியும் கூட சில பேர் வந்து நிறைய காரணங்களால் வந்து அதை தவிர்க்கணும் தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி தவிர்க்கிறதுனால இவங்களுக்கு தான் ஆபத்துன்றது வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். அதே மாதிரி வந்து ஹார்மோன்ஸும் ஒரு வகையான காரணங்களாக அமையுது. அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குன்னும் போது அவங்க தன் உடம்பை வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்திருக்கு தான் நமக்கு வரும் அப்படின்னு இல்லை, வராமல் புதுசாக கூட இவங்களுக்கு மார்பகத்தில் புற்றுநோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்துட்டு மார்பகத்தில் சின்னதாக ஒரு கட்டி மாதிரி இருக்கோ, இல்லாட்டி ஒரு லிக்விடு மாதிரி கூட வந்து சுரக்கும் சில பேருக்கு. அதெல்லாம் கூட சில பேர் வந்து அலட்சியப்படுத்திடுவாங்க. எனக்கு நிறைய பேர் 2-3 பேர் வந்துட்டு என்கிட்ட வந்திருக்காங்க. அந்த நிப்பிளில் வந்துட்டு பால் மாதிரி, ஆனால் அவங்க வந்து கர்ப்பிணியெல்லாம் கிடையாது, சாதாரணமாக ஒரு பொண்ணு தான். அது வந்துட்டு நிப்பிள் வழியாக ஒரு தண்ணி மாதிரி திரவம் சுரக்குது, அது எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து தான் வருவாங்க. ஸோ அதுக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய காரணம். இது புற்றுநோயின்னு நான் சொல்ல வரல, நான் சொல்கிற இது வந்துட்டு மார்பகத்தில் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லறதுக்கு வரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கசிவு ஏற்படுத்தும். இல்லை அந்த நிப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிஸ்ட்டு மாதிரி இருக்கும், நீர்க்கட்டி மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் கூட வந்து வரும்போது சில பேர் அலட்சியப்படுத்திடுவாங்க, அது என்ன இருக்குது. சில பேர் வந்து இதை வெளியே சொல்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க, நம்ம இதை போய் எப்படி சொல்கிறது அசிங்கமாக, அதனால் சொல்லாமே விட்டுடலாம் பரவாயில்லை. அவங்களே வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட், ஏதோ தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அப்பத்துக்கு அதை வந்து இது பண்ணி விட்டுடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக வந்து உள்ளே வந்து இருக்கும். எல்லா கட்டியுமே வந்து புற்றுநோய் கட்டிகள் கிடையவே கிடையாது. பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது சில கட்டிகள் வந்து உருண்டையாக உருண்டு போகும், சிலது வந்து உருண்டெல்லாம் போகாது, ஒரே இடத்துலையே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட போனால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இது வந்து சந்தேகத்திற்கு உள்ளானா அவங்க வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் எடுங்க, மெமோகிராம் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இல்லைனா இது வந்து உருண்டையாக இருக்குது, இது வந்துட்டு சாதாரண நீர் கட்டி தான் சொல்லி அதுக்கான மருத்துவ முறையை வந்துட்டு அவங்க வந்துட்டு கையாளுவாங்க. ஸோ நம்ம எதனாலனே தெரியாமல் நம்மளே வந்து இதை வந்து சொல்கிறதுக்கு வெளியே அச்சப்பட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம வேணாம் சரியாயிடும், இதை போய் என்ன சொல்லின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து அப்படியே இருக்காங்க. அப்படி விடக்கூடாது எதையுமே. அப்படி விட்டால் அது நாளடைவில் வந்து பெரிய விளைவுகள், அதாவது புற்றுநோய் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு வந்து நம்ம இது வந்து கண்டிப்பாக இது வந்தால் இது வந்துடும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எது வேணால் எப்போ வேணால் வரும்ன்ற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு வந்து தென்பட்டால் கூட நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு கவனம் செலுத்தினா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வெளியே வருவோம். ஸோ மார்பக புற்றுநோய் வந்து மெனோபாஸ் டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, மெனோபாஸ் டைமில் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெண்ணோட ஒரு 48 வயசுலேயோ, இப்போ மெனோபாஸ் வந்து நம்ம ஒரு ஆஃப்டர் 48 கூட சொல்ல முடியாது, 39 கூட இருக்குது, 40 கூட வராங்க, 42 43 அந்த மாதிரி எந்த டைம். ஸோ அந்த மெனோபாஸ் அந்த பீரியட்ஸ் வந்து நிற்கிற அந்த ஸ்டேஜில் கூட அவங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு சந்தேகத்துக்கு இடமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி சரியாயிடும் அப்படின்வாங்க. நம்ம வந்து ஆஃப்டர் மெனோபாஸ் நான் சொல்கிறேன் ஒரு 50 ஆயிடுச்சுன்னா கூட 50க்கு மேலே கூட நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. அப்போ ஏன்னா மெனோபாஸ்க்கு அப்புறமா கூட நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 60ஸ்ல கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் மார்பக புற்றுநோய். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ வந்து நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது, நம்ம வந்துட்டு தொட்டு பார்க்கும்போது ஏதோ இங்கே தென்படுது, இல்லை இங்கே லைட்டாக ஒரு பெயின் இருக்குன்னா கூட நம்ம அதை வந்துட்டு கண்டிப்பாக வந்து பரிசோதனை செய்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். அதை விட்டுடக்கூடாது. இனிமேல் என்ன வந்துட போகுது, நமக்கு இனிமேல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக மெமோகிராம் எடுத்து பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு முறை. அப்படின்னா சில பேர் 6 months ஒன்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா 6 months ஒன்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் இதையும் நம்ம எடுத்துக்கலாம், அது கூடவே சேர்த்து எடுத்துக்கும் போது அதனால் நம்மளுக்கு ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நம்ம அதுலேருந்து தப்பிக்கலாம், பரவாயில்லை சேஃபாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரும். அதனால் நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து இந்த மார்பகம் சம்மந்தமாக நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. அப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து தவிர்க்க முடியும், ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம எதுவுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணாமல் நம்ம வந்து முடிஞ்ச பிறகு ரொம்ப கிரானிக் டிசீஸ் ஆகிட்ட உடனே அது கஷ்டப்பட்டு சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்படணும். அது படாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எல்லாத்துலேருந்துமே தப்பிக்கலாம். மற்றபடி பிளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லையான்னு தெரியும். நம்மவே வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னு நினைக்கிறதும் தப்பு, நம்ம ஏதோ டிசீஸோடையே இருக்கிறோம்னு நினைக்கிறதும் தப்பு. ரெண்டுமே இல்லைனா நம்ம அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து பார்த்தா போதுமானதாக தான் இருக்கும்.